ஹாய் கைஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் 5 நிமிடத்தில் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பும் ஒரு மேஜிக் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இப்போ நாம் பார்க்க போகிறது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான பூஜையோ மந்திரங்களோ கிடையாது. எந்த மதத்தினர் வேணுனாலும் இதை பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை நம்ம செய்ய போகிறோம். இதை நான் சொல்கிற மாதிரி ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்போ புதுசாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை சொல்லிடுறேங்க. சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் உள்ள மந்திர சொற்கள், அதாவது தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கிற மந்திரம் சொற்கள் மாதிரி சில வார்த்தைகளை, ஆங்கிலத்தில் உள்ள சில வார்த்தைகளை மந்திரங்களாக பயன்படுத்துகிறார்கள். அதைத்தான் சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது நாம் எழுதிக்கிட்டு இருந்தாலோ சரி, அந்த வார்த்தைகளுக்கு உண்டான முழு பலன்களும் கிடைக்கும். இங்கிலீஷில் இருக்கிற இந்த சுவிட்ச் வேர்டை இங்கிலீஷில் தாங்க சொல்லணும். எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடாது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். எளிதாக நம் ஆழ்மனதில் பதியக்கூடியவையாக வார்த்தைகள் தான் இவை. எந்த ஒரு எண்ணமோ கருத்தோ நம் ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் தனித்தனி சுவிட்ச் வேர்டு இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த சுவிட்ச் வேர்ட் நம் விரும்பிய நபரிடம் இருந்து 5 நிமிடத்தில் டெக்ஸ்ட் மெசேஜ் வருவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான மெத்தட். அடுத்தபடியாக இதில் ஒரு பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு எண்ணுக்கு, அதாவது ஒரு நம்பருக்கு தனித்துவமான ஆற்றலும் சக்தியும் இருக்கும். அந்த நம்பரை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றல் நமக்கு கிடைத்தே தீரும். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் 2 டிஜிட்டில் இருந்து 20 டிஜிட் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இந்த மெத்தடுக்கு ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த 4 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம். சுவிட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல்ஸ் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது அதீத பலன்கள் கிடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மெத்தட். இதை யூஸ் பண்ண குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நெருங்கிய நண்பர்களுக்காக அப்படின்னு எல்லோருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். காதலர்கள்னு வரும்போது பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாம். ஒன் சைடு லெவலில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத, அறிமுகம் இல்லாத நாங்கள் இன்கேஸ் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னாலே, அதாவது ஒரு நம்பர் உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக மனதாபம் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படணும். மேக்ஸிமம் 7 நாள் இதை நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே ரிசல்ட் கிடைக்கும். பிரிந்து வாழும் உறவுகள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஹீலிங் ஏற்படும். ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணுறதுனால அந்த நம்பருக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். அதற்கு பிறகு அன்பிளாக் பண்ணிவிட்டு அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. சரிங்க, இந்த சுவிட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுங்கிறதுனால நீங்கள் எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இப்போ பார்க்குற போகும் பாக்கியத்தை சொன்னாலே போதும். எந்த நேரத்தில் இதை பண்ணலாம்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் தாங்க பயன்படுத்தணும். நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் தூங்குவீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு முடித்த உடனே தூங்கிடணும். அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து நோண்டுறது, டிவி பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறது அப்படின்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனளிக்கும். கரெக்டாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினா இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு
கடைசியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். படுத்துக்கிட்டே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லணும். மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம். முதல்ல நீங்கள் அமைதியாக படுத்துக்கணும். உங்களுடைய மூச்சுக்காற்றை 2 நிமிஷம் கவனிக்கணும். உங்களுடைய உள்மூச்சு, வெளிமூச்சு இது 2யும் கவனிக்கணும். மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் உள்மூச்சு, வெளிமூச்சு இது 2யுமே கவனித்தாலே போதும். அப்படி கவனிக்கும்போது ஒரு தூக்க நிலை உங்களுக்கு வரும். அந்த தூக்க நிலை தாங்க நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறக்கான கரெக்டான நேரம். நீங்கள் மூச்சு காற்றை கவனிக்கும்போது உங்களுடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி போகும். உடலும் மனமும் அமைதியான நிலைக்கு போகும். தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வு நிலை தாங்க நமக்கு வேணும். இந்த தூக்க மயக்க நிலையில் நாம் ஆழ் மனது நல்ல விழிப்பாக இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய மற்றும் உணரக்கூடிய எல்லா விஷயங்களும் நம் வாழ்வில் அப்படியே நடக்கும். ஸோ இந்த நேரத்தை தான் நாம் கவனமாக பயன்படுத்தணும். கவனம் சிதறக்கூடாது. அதே நேரத்தில் தூங்கிடவும் கூடாதுங்க. இந்த தூக்க மயக்க நிலையில் இருக்கும்போது நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து மெசேஜ் வந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதை அப்படியே கொண்டு வரணும். அதாவது நீங்கள் விரும்பின நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தால் உங்கள் மனநிலை எவ்வளோ ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்குமோ அந்த மனநிலையை, அந்த உணர்வு பூர்வமான மனநிலையை அப்படியே உணர்வு பூர்வமாக, தத்துருவமாக கொண்டு வர வேண்டும். இதில் செயற்கைத்தனம் இருக்கக்கூடாதுங்க. மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்களே, அது அந்த உணர்வு நிலை தாங்க நமக்கு வேணும். அந்த உணர்வு நிலையை கொண்டு வந்த பிறகு இப்போ நாம் டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய சுவிட்ச் வேர்ட் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை 5 நிமிடம் சொல்லணும். எக்ஸைட்டாக நீங்கள் 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாது. 5 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் வரை கூட நீங்கள் சொல்லலாம். இதில் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் பொறுமையாக, மென்மையாக, மகிழ்ச்சியான மனநிலையில் உணர்வுபூர்வமாக சொல்லணும். அதாவது 1 to 1 நேம் டெக்ஸ்ட் நவ், 1 to 1 நேம் டெக்ஸ்ட் நவ். அப்படி இல்லைனா 12 நேம் டெக்ஸ்ட் நவ், 12 நேம் டெக்ஸ்ட் நவ் இப்படியும் சொல்லலாம். இதில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை சொல்லணுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் 1212 ராஜா டெக்ஸ்ட் நவ், 1212 ராஜா டெக்ஸ்ட் நவ். நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் 1212 ஷிவானி டெக்ஸ்ட் நவ், 1212 ஷிவானி டெக்ஸ்ட் நவ். ஆல்ரெடி நாம் பார்த்தது போல் இந்த ஏஞ்சல் நம்பரை 1212ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லை 1212ன்னு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நேம் யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குங்க. எந்த நேமை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் விரும்பும் நபரை எந்த பேர் சொல்லி அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை யூஸ் பண்ணலாம். அவங்க பெட் நேமாக இருக்கலாம், அவங்க நேமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செல்லமாக கூப்பிட்ற பேராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள அதிகமாக எந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பேரை யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துலன்னு அவங்கள எந்த பேர் சொல்லி அதிகமாக கூப்பிடுவாங்களோ அந்த பேரை யூஸ் பண்ணலாம். 5 நிமிடத்திற்கு இந்த வார்த்தையை அமைதியாக, மென்மையாக சொல்ல பிறகு அப்படியே தூங்கிடணும். அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் வருதா, இல்லை இந்த மெத்தடை செய்கிறதுனால அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாதுங்க. இந்த மெத்தடை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடணும். உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய சிந்தனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்களே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.